வசுதேவசுதம் தேவம் கம்சச்சானூரமர்தனம் தேவகி பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குரு. வேதநெறி தழித்தொங்குமிகு செய்வத்துறை விளங்க பூத பரம்பரை வழிய புனிதவாய் மலர்ந்தருள சீத வளவயற் புகழின் திருஞான சம்பந்தன் பாத மலர்த்தொண்டு திருத்தொண்டு பறையோடு எல்லாம் வல்ல அங்கேற்கண்ணிவுடனான செந்தமிழ் சொக்கன் திருவருட்கருணையினாலும் இந்த பரந்த பாரத தேசம் முழுவதும் வியாபித்திருக்கின்ற முனிவர்கள், ரிஷிமார்கள், குருமார்கள் நமக்கு பல்வேறு விதமான வழிபாட்டு முறைகளை அருளி செய்திருக்கிறார்கள். அந்த வகையிலே 1/1/2025 புதன்கிழமை புதன் பெயர்ச்சி விருச்சிக ராசியிலிருந்து தனுசு ராசிக்கு போகிறோம். இந்த புதனுடைய பெயர்ச்சி காலம் என்பது 66 நாட்கள். புதன் நம்முடைய ஞானக்காரகன், நம்முடைய புத்திகாரகன், நம்முடைய முடிவுகளை சரியான முறையில் எடுப்பதற்கு உதவி செய்யக்கூடிய ஒரு கிரகம். லௌகீகமாக நமக்கு அதுதான் மாசப்படும். நீங்கள் எவ்வளவு பெரிய வைதீகனாக இருந்தாலும் நீங்கள் போய் இன்றைக்கி என்ன சாமி தேதி அப்படின்னு கேட்டால் 20ன்னு தான் சொல்லுவாங்க. 21 நட்சத்திரம் இன்றைக்கி பூரம்னு எல்லாருக்கும் தெரியும். ஆனால் தமிழ் தேதி என்பது அவ்வளவு நமக்கு சௌலபியமாக வராது. சார் இன்றைக்கி நம்ம 1, 2, 3, 4ன்னு எழுதுகிறோம். ஆனால் அந்த எண்ணினுடைய எழுத்து வடிவம் யாருடையது தெரியுமா? அரபியினுடையது. சமஸ்கிருதம் கிடையாது, தமிழ் கிடையாது. தமிழ்னா கா போட்டு எழுதுவாங்க. நம்முடைய இந்த ஆங்கில புத்தாண்டு என்பது நம்முடைய மனதோடும் உடலோடும் வாழ்க்கையோடும் பொருளாதாரத்தோடும் இணைந்து இருக்கிறது. நிறைய பேர் சொல்லுவான் ஆங்கில புத்தாண்டில் போய் என்னையா சாமி கும்பிட்றது. சார் 1ஆம் தேதி உங்களுக்கு சம்பளம், நாளையிலேருந்து 15ஆம் தேதி தான் சம்பளம் அப்படின்னு ஒத்துப்பீங்களா? கிடையாது. அதனால் இதை வரவேற்க வேண்டிய அவசியம் இல்லை என்றாலும் வாழ்க்கைக்கு நாம் பயணிக்க வேண்டியது ரொம்ப அவசியம். அன்றைய தினம் யார் யாரெல்லாம் நவகிரகங்கள் அருகில் இருக்கிற நவகிரகங்கள் கோயிலுக்கு போய் புதனுக்கு 5 விளக்கேற்றணும். ஏன்னா ஞானக்காரகன் நமக்கு சிவன் 5 தொழில்களை செய்வதாக சொல்கிறார்கள். ஆக்கல், அழித்தல், காத்தல், அருளுதல், மறைத்தல். இந்த 5 தொழில்களில் நமக்கு இந்த மறைத்தல் தொழிலை அவர் செய்வதற்கு அவரோடு இருக்கின்ற கிரகம் புதன். சார் கொஞ்சம் யோசிச்சிருக்கலாம் சார், நம்ம கொஞ்சம் அவசரப்பட்டுட்டேன் சார். இந்த வார்த்தையே நாம் ஜனவரி 1ஆம் தேதியிலேருந்து ஜனவரி 31ஆம் தேதி வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா குறைந்தபட்சம் ஒரு 15 தடவை சொல்லுவோம். எதுவாக கேட்டால் சின்னதாக ஒரு பால் காய்ச்சறது, இல்லை ஒருத்தரை நம்பி பணம் கொடுப்பது, இல்லை நாம் எடுத்து போகிற பணத்தை அஜாக்கிரதையாக வைத்துக்கொள்வது, எதுவாக இருந்தாலும் நான் கொஞ்சம் யோசிச்சிருக்கலாம் சார். அவர் சொன்னார் சார், நான் வரேன்னு சொன்னார், அவரை நான் தான் கூப்பிட்டு போகிறேன் சார். நம்ம சொல்கிறோமா இல்லையா? அந்த மாதிரி நம்முடைய முடிவுகளை நமக்கு சாதகமாக செய்யக்கூடிய இந்த புதன் கிரகம் விருச்சிக ராசியிலிருந்து தனுசு ராசிக்கு போகிறது.